மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் 4 வழிச்சாலை பணிகளில் பாலம் கட்டுமானம் தரமற்ற முறையில் கட்டப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டம் வழியே நாகப்பட்டினம் இடையே சுமார் 6431 கோடி ரூபாய் 4 வழிச்சாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் மயிலாடுதுறையில் மட்டும் 8 உயர்மட்ட பாலங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ள கட்டுமான நிறுவனம் நிலக்கரி சாம்பல் மற்றும் சவுடு மணல் கலந்து பாலத்தில் நிரப்புவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அடர்த்தி குறைவான சாம்பல் கலக்கப்படுவதால் மண்ணின் உறுதி தன்மை பாதிக்கப்பட்டு மழை காலங்களில் சாம்பல் கரைந்து பாலங்களில் பழுது ஏற்படும் சூழல் உருவாகும். இதனால் பாலத்தில் பெரும் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ஆகையால் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு கட்டுமான பணிகள் தரமாக நடைபெறுவதை உறுதி செய்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்லக்கூடிய சாலையானது, இந்த சாலையில் மிக மோசமான முறையில் நடந்து கொண்டிருக்குது. இது முறைகேடு அதிகமாக நடக்குது. அனுமதி பெறாத மண்ணை பயன்படுத்தி இவங்க வேலை பணிகள் நடந்துட்டுருக்கு. அந்த மண் என்ன வேணால் மணல் கிடையாது, அது சாம்பல். நெய்வேலியில் தயாரிக்கப்படும் சாம்பலை இங்கே பயன்படுத்தி இந்த சாலையானது அங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சாம்பலை பயன்படுத்தி இங்கே வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இந்த சாம்பல் பயன்படுத்தி செய்கிறதுனால கம்பேக்ஷன் கம்மியாக இருக்கும். டென்சிட்டியோட தன்மை சாம்பலுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த டென்சிட்டி கம்மியாக உள்ள சாம்பலை பயன்படுத்தி சாலை அமைக்கிறதுனால சாலை மழை காலத்தில் தண்ணியோட ஈரப்பதம் ஏற்பட்டு அது சாலையானது வெடிப்பு ஏற்படுறதும் பள்ளம் ஏற்படுறது வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே உள்ளது. அப்படி ஏற்பட்டால் ஆக்சிடென்ட் அதிகமாக விபத்து ஏற்படும். இன்னொரு இதோட ஹைட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 60 அடி உயரம் இந்த பாலம் பணி நடைபெற்றுது. பாலத்தில் டேப் அடித்து 60 அடி பணியில் இவ்வளோ உயரத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ உயரத்தில் போட்டுட்டு இருக்கப்போ இந்த பாதிப்பு அதிகமாக ஏற்படும். அதனால் இது வன்மையாக கிராம சங்கத்தின் சார்பாகவும் கிராம இளைஞர் சங்கத்தின் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த பணியை உடனடியாக நிப்பாட்டிட்டு அனுமதி பெற்ற மண்ணை பயன்படுத்தி தரமான முறையில் தரமான சாலையை அமைச்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.